ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கீதூஸ் vlog. இன்றைக்கி என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்க்குறீங்களா? நம்ம ஹெல்த்தி வேர்ஷனான ராகி மாவில் பண்ண புட்டு ரெசிபி தாங்க. ஸோ ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடிய இந்த டயபெட்டிக் ஃப்ரெண்ட்லி ஃபுட்டு தான் இன்றைக்கி உங்ககிட்ட நான் ஷேர் பண்ண போகிறேன். ராகி மாவை பொதுவாக என்ன பண்ணுவோம், குழந்தைங்களுக்கு குறுக்கு செஞ்சு கொடுப்போம், இல்லாட்டி களியாக செஞ்சு சாப்பிடுவோம், இல்லாட்டி போனால் என்ன பண்ணுவோம், அடை தட்டுவோம், தோசை ஊற்றுவோம். பட் கொஞ்சம் வித்தியாசமாக சூப்பர் டேஸ்ட்டில் இந்த மாதிரி புட்டு பண்ணி கொடுத்து பாருங்களேன், அப்படி இருக்குங்க. அப்போ ரொம்ப பர்ஃபெக்ட் அண்ட் டேஸ்டியாக சூப்பர் ஹெல்த்தியாக இருக்கக்கூடிய ராகி மாவில் புட்டு ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? நான் அதுக்காக 1.5 கப் அளவுக்கு ராகி மாவு எடுத்திருக்கேன். இப்போ இந்த 1.5 கப் மாவுக்கு 4 பேர் திருப்தியாக சாப்பிட்லாம் ஒரு ஃபேமிலியில் இருக்கவங்களுக்கு. இப்போ வீட்டில் ஆள் ஜாஸ்தியாக இருந்தாங்கன்னா இதோட அளவை ஜாஸ்தி பண்ணிக்கோங்க. அது கூடவே நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய்யும் தேவையான அளவு உப்பும் சேர்த்துருக்கேன். இந்த டைமில் நான் கேஸ் ஆன் பண்ணலை. கேஸ் ஆன் பண்ணி வச்சுட்டு இப்படி பண்ணிங்கன்னா மாவெல்லாம் கரிஞ்சு போயிடும். மாவை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா கேஸ் ஆன் பண்ணி சிம்மில் வச்சுட்டு ஒரு 5 to 10 நிமிஷம் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. நம்ம மாவோட பச்சை வாசனையும் போகும். நெய்யில் வறுக்கும்போது ரொம்ப சாஃப்டாகவும் ஃப்ளேவர்ஃபுல்லாகவும் இருக்கும். ஸோ அதுக்கு ஒரு 5 நிமிஷம் வறுத்தெடுத்தால் போதும். நம்ம மாவு வறுபட்டுருச்சா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு வறுக்கும்போதே ஒரு நல்ல ஸ்மெல்லு வருங்க. அந்த ஸ்மெல்லு வரும்போது கேஸ் ஆஃப் பண்ணி பாத்திரத்தை இறக்கி கீழே வச்சுக்கோங்க. அடுப்பில் இருந்து பாத்திரம் இறக்குனோடனே அப்படியே வச்சிடாதீங்க. மாவை கொஞ்சம் நேரம் மிக்ஸ் பண்ணுங்கள். ஏன்னா பாத்திரம் ஹீட்டாக இருந்துச்சுன்னா நம்ம மாவெல்லாம் அடியில் பிடிச்சிரும். ஸோ அதுக்கு நம்ம கொஞ்சம் நேரம் அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம்னா நல்லா ஆறிடும். மாவு நல்லா ஆறினதுக்கப்புறம் மட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம நார்மலாக புட்டுக்கு மாவு குழப்போம் இல்லையா, அந்த மாதிரி குழச்சி எடுத்துக்கோங்க. நிறைய தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா மாவுலாம் இறுகிரும். ஒரு மாதிரி டைட் ஆயிடுச்சுன்னா அப்புறம் வெந்து வரும்போது கல் மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா கட்டியெல்லாம் இல்லாமல் நல்லா அதை நல்லா நிரடி விட்டு மாவை குழச்சி எடுத்துக்கோங்க. ஒரு சிலர் புட்டுக்கு மாவு குழைக்கும் போது அதில் கொஞ்சம் தேங்காயெல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணுவாங்க. அப்படி செஞ்சாலும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். பட் நான் இதில் இப்போ தேங்காய் சேர்க்க போகிறதில்ல. ஃபைனலாக மாவு வேக வைக்கும்போது நான் தேங்காய் சேர்த்துக்குவேன். உங்களுக்கு அந்த மாதிரி தேங்காய் சேர்க்குறது பிடிக்கும்னா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பொதுவாக மில்லட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டாலே நிறைய பேர் விரும்ப மாட்டாங்க. ஏன்னா டைஜஷன் ப்ராப்ளம் இருக்கலாம், இல்லை டேஸ்ட் வித்தியாசம், இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களுக்காக நம்ம மில்லட்ஸை தள்ளி வச்சுருக்கோம். தினம் தினம் ரைஸை சாப்பிட்றத விட எவ்வளவோ ஹெல்த்தி, எத்தனையோ மடங்கு ஹெல்த்தியான ஒரு ஃபுட்டு தான் நம்மளோட மில்லட்ஸு. அது வரகு, சாமை, எந்த மாதிரி உணவாக இருந்தாலும் அது கரெக்டாக சமைச்சு சாப்பிட்டோம்னா ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைலை லீட் பண்ணி போகலாம். ஸோ வாரத்தில் 3 முறையாவது நம்ம மில்லட்ஸ் எல்லாம் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். பிகாஸ் இதில் நிறைய சத்துக்கள் இருக்கிறதுனால சின்ன சின்ன காரணங்களுக்காக தள்ளி வைக்காதீங்க. நம்ம முன்னோர்கள்லாம் இதெல்லாம் தினம் தினம் சாப்பிட்டதுனால ஹெல்த்தியாக இருந்தாங்க. நாம் அட்லீஸ்ட் வாரத்தில் 3 இல்லை 4 முறையாவது சாப்பிட்ணும் இல்லையா? சரி வாங்க, நம்ம புட்டு மாவு நல்லா ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி நம்ம பிடிக்கணும், அதை விட்டால் உதிர்ந்து போகணும். இந்த அளவுக்கு தான் இருக்கணும். இதுதான் கரெக்டான டெக்ஸ்சர். அவ்வளோதான். இனி இதை நார்மலாக நம்ம புட்டு வேக வைக்கிற மாதிரி வேக வச்சு எடுக்க வேண்டியது தான். இப்போ புட்டு மாவு வேக வைக்கிறதுக்காக புட்டுக்கோடை எடுத்துக்கோங்க. புட்டுக்கோடத்தில் ஃபர்ஸ்ட் லேயராக கொஞ்சம் தேங்காய் சேர்த்துக்கோங்க. தேங்காய் சேர்த்ததுக்கு அப்புறமா நம்ம ராகி மாவு இருக்கு இல்லையா, அதையும் சேர்த்துக்கோங்க. இப்படி உங்களுக்கு எத்தனை லேயர் வேணுமோ அத்தனை லேயரை தேங்காயும் ராகி மாவும் மாற்றி மாற்றி ஃபில் பண்ணி எடுத்துக்கோங்க. புட்டுக்கு மாவு ஃபில் பண்ணும்போது சின்ன சின்ன விஷயத்த கவனிச்சிங்கன்னா புட்டு ரொம்ப சாஃப்டாக வரும். அதுக்காக புட்டுக்குட்டியில் மாவு ஃபில் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாவை ரொம்ப ஃப்ரீயாக லைக் எப்படின்னா உதிரி உதிரியாக இருக்கிற மாதிரி ஃபில் பண்ணிக்கோங்க. அதே போல் மாவை ஃபில் பண்ணும்போது நிறைய மாவை உள்ளே சேர்த்து ப்ரெஸ் பண்ணி டைட்டாலாம் ஃபில் பண்ணிடாதீங்க. அப்படி பண்ணிங்கன்னா என்ன ஆகும்னா இது வேகும்போது இன்னும் டைட் ஆயிரும். பிகாஸ் இது ராகி மாவு இல்லையா, ராகி மாவு ரொம்பவே டக்குன்னு ஈஸியாக என்ன பண்ணுன்னா இறுகக்கூடிய தன்மை கொண்டது. ஸோ அதனால் லைட்டாக நீங்கள் உதிரி உதிரியாக இருக்கிற மாதிரி ஃபில் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க. ஃபைனலி புட்டை வேக வச்சு எடுத்துட்டா போதும். இந்த மாவு வேகிறதுக்கு மினிமம் 10லேருந்து 15 நிமிஷம் ஆகும். ஹை ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் வைங்க. அதுக்கப்புறம் லோ ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம் வேக வைங்க. பிகாஸ் இது ராகி மாவுங்கிறதுனால உங்களுக்கு ஒரு 10 நிமிஷம் எக்ஸ்ட்ராவாக எடுக்கும். நார்மலாக புட்டு பண்ணும்போது உங்களுக்கு ஒரு 5 நிமிஷத்தில் வேகிற மாதிரி இது வேகாது. அதனால் அந்த ஒரு விஷயத்தை கவனிச்சுக்கோங்க. இப்போ நம்ம புட்டு மாவை வச்சு ஒரு 15 நிமிஷத்துக்கு மேலே ஆச்சுங்க. அப்போ நம்ம புட்டு மாவு எடுத்து செக் பண்ணி பார்க்கலாம் எப்படி வந்திருக்குங்கிறத நீங்களும் பாருங்கள். அப்போ நம்மளோட ஹெல்த்தி அண்ட் டேஸ்டியான சூப்பர் பர்ஃபெக்டாக இருக்கக்கூடிய ராகி புட்டு இங்கே ரெடி ஆயிடுச்சு. இதை இப்போ நான் ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி காட்டுறேன். நீங்களே பாருங்கள் எந்த அளவுக்கு இது பர்ஃபெக்டாக இருக்குங்கிறத. இப்போ உங்களுக்கே தெரியும் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு புட்டு. பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குல்ல, சாப்பிடவும் சூப்பர் டேஸ்ட்டில் இருக்குங்க. ஸோ சின்ன சின்ன விஷயத்தை கவனிச்சிங்கன்னா மில்லட்ஸில் கூட தினமும் பர்ஃபெக்டான பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் டின்னரை சமைச்சு சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அதே போல் ரொம்ப டயபெட்டிக் ஃப்ரெண்ட்லியான ராகியை டயபெட்டிஸ் இருக்கிறவங்க தினமும் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு சர்க்கரையோட அளவை பிளட்டில் ஏற்றாமல் பார்த்துக்கலாம். கூடவே இதில் இருக்கக்கூடிய ஃபைபர், கால்சியம் மாதிரியான சத்துக்கள் உங்களுக்கு அடிக்கடி பசிக்காமல் வயிறை ஃபில்லிங்காகவும் ஃபுல் டே எனர்ஜெட்டிக்காகவும் வச்சுக்க உதவும்.
அதே போல் வீட்டில் சின்ன குழந்தைங்க இருந்தாங்கன்னா ராகியில் தினமும் ஏதாவது ஒரு ஃபுட்டு பண்ணி கொடுங்க. பிகாஸ் அதில் இருக்கக்கூடிய கால்சியம் சத்து வந்து அவங்களோட எலும்புகளையும் பல்லுகளையும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வளர வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அப்போ வெயிட் லாஸ் பண்ணுறவங்களா இருக்கட்டும், கொலஸ்ட்ரால் சுகர் இருக்கிறவங்களா இருக்கட்டும், சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்களா இருக்கட்டும், எல்லாருக்கும் ஒரே மாதிரி சத்துக்களை அள்ளி அள்ளி தரக்கூடிய ராகியை வாரத்தில் 3 நாளாவது சாப்பிட்டு ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைலை கன்ஃபார்ம் பண்ணுங்கள். அப்போ நம்ம புட்டு பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு. நல்லா உதிரி உதிரியாக பார்க்கவே அழகாக இருக்குல்ல. இப்போ நாங்கள் வந்து கேரளாவில் புட்டுக்கு பழம் வச்சு சாப்பிட்டு பழகிட்டோம். இப்போ உங்களுக்கு வந்து பழம் வச்சு சாப்பிட பிடிக்காதுன்னா நல்ல கறி குழம்பு வச்சு சாப்பிடுங்க. இன்னும் சூப்பர் டேஸ்ட்டில் இருக்கும். அப்போ நீங்களும் இந்த மாதிரி ஹெல்த்தியான ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டு ஹாப்பியாக இருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பட்டனையும் தட்டிடுங்க. அதே மாதிரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனையும் அழுத்திட்டு கூடவே பெல் ஐக்கன் இருக்கு இல்லையா, அதில் ஆல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். அப்போ அடுத்த வீடியோவில் சூப்பர் ஹெல்த்தி ஃபுட்டோட மறுபடியும் சந்திக்கலாம். டாடா.